ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யமங்களால் செய்யக்கூடிய அந்த பலன்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த சூத்திரத்திலே சொல்கிறார். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகா. எவன் ஒருவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு பலன், அதாவது உடலிலே ஒரு பலமும் வீரமும் வந்து சேரும் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவனுடைய சக்தி விரயமாகாமல் இருக்கும். இதனால் அவன் மற்ற வேலைகளை செய்வதற்கு, அதாவது உயரிய எண்ணங்களை எண்ணி அதன் பால் செல்வதற்கு அந்த சக்தி அவனுக்கு உபயோகப்படும் என்று கூறுகிறார். என்றால் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் பொழுது மனம் வேறெங்கும் அலைபாயாது, அவனுடைய சக்தி விரயமாகாது. எந்த உயர்ந்த குறிக்கோளை நோக்கி அவன் செல்கிறானோ அந்த குறிக்கோளை அடைவதற்காக இந்த சக்தி பயன்படும். அதனால் அவருக்கு தைரியமும் பலமும் தெம்பும் அவருக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். நாம் இன்று ஊர்துவமுக சுவானாசனத்திலேயே சில மாறுதல்களை செய்து அதன் பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்கலாம். நம்ம ஊர்துவமுக சுவானாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். சில பேருக்கு இடுப்பு பகுதியிலையோ இல்லை கால் பகுதியிலையோ ஸ்டிஃப்னஸ் இருந்தால் கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க எப்படி இந்த கால்களை அகட்டி இதே ஆசனத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மல் பொசிஷனில் உட்காந்துக்குங்க. ரெண்டு கால்களையும் முன்பக்கமாக நீட்டிருங்க. ஒவ்வொரு காலாக பின்பக்கமாக மடக்கிக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் போயிடுங்க. ஹீலுக்கு மேலே உட்காந்துக்குங்க. உள்ளங்கை ரெண்டையும் முட்டி மேலே வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் மேட்டில் வச்சுக்கங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக உடலை கொண்டு வாங்க. கால்களை அகட்டி வச்சுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதங்களை உள்ளே திருப்பி இடுப்பை மேலே கொண்டு போங்க. அதோமுக சுவானாசனா. கால்கள் அகட்டிய நிலையில். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க இது கொஞ்சம் ஈஸியான முறை. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. ஸ்லைட் பண்ணிட்டே வாங்க. ஊர்துவமுக சுவானாசனா. மேலே பாருங்கள். இப்போ உங்கள் உடலுடைய வெயிட்டு உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் தான் வெயிட் இருக்குது ஃபுல்லாக. இப்போ முதுகுத்தண்டை நல்லா ஆர்ச்சாயிருக்கு. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. பாதம் தரையில் இருக்கட்டும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி ரெண்டையும் மடக்கி தரையில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பாதங்கள் ரெண்டையும் பின்பக்கமாக எடுத்துருங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உட்காந்துக்குங்க. கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டும் தரையில் மேட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. கால்கள் ரெண்டையும் லேசாக அகட்டி வச்சுக்கோங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை உள்ளே திருப்பி இடுப்பை மேலே கொண்டு போங்க. தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக ஸ்லைட் பண்ணுங்க. ஊர்துவமுக சுவானாசனா. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. உடலை கீழே கொண்டு வந்துடுங்க. தலையை கீழே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டி போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க.
தலையை மேலே தூக்குங்க, பாதத்தை வெளியே திருப்பிங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை பின்பக்கமாக கொண்டு போயிருங்க, தலையை கீழே கொண்டு வாங்க, மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடல் கைகள் ரெண்டையும் மேலே தூக்குங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க, ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க, கால்களை சேர்த்துக்குங்க. நம்ம இன்றைக்கி ஊர்துவமுக ஸ்வானாசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதனுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இந்த ஊர்துவமுக ஸ்வானாசனம் செய்வதற்காக நாம் செல்லக்கூடிய அந்த ஆசனங்கள் எல்லாமே முதுகுத்தண்டை நல்ல முறையிலே முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவுமே வளைக்கிறது. இந்த ஃபைனல் பொசிஷனில் பார்த்தோன்னா முதுகுத்தண்டு நல்ல முறையில் பின்பக்கமாக வளைக்கப்படுவதனால முதுகுத்தண்டு ஸ்ட்ராங் ஆகிறது, நல்ல இறுக்கம் கிடைக்கிறது, சுற்றி உள்ள தசைநார்கள் நல்ல முறையில் இறுக்கமடைவதனால் முதுகு வலி வராமலே பாதுகாக்கிறது. தியான பயிற்சிக்கோ அல்லது மூச்சு பயிற்சிக்கோ நேராக அமர்வதற்கு இந்த முதுகுத்தண்டு நேராக இருப்பதற்கு இந்த ஆசனம் உதவுகிறது. இது செய்வதனால் மனதிலே ஒரு புத்துணர்ச்சி, அது மட்டுமில்லாமல் சக்தியுமே கிடைக்கும். இந்த ஆசனத்தில் இன்னும் சில மாறுதல்களுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.